Hi, hello, welcome to my channel SRH Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ்நாடு சிலபஸோட எக்ஸாம்பிள் 1.2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் a into b is equals to ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் 3,2, 3,4, 5,2, 5,4 then find a into b. ஸோ கோஆர்டினேட் ப்ராடக்ட், ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் a அண்ட் b வேல்யூஸ் இருக்கும். இது வந்து a ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னா, இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்குல்ல, இது வந்து ஏவும் இது வந்து b, அப்படி தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கீழே இந்த எக்ஸாம்பிளை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து கிவன் எழுதிக்கணும். ஸோ கிவன் என்ன, a into b is equals to ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டோட 3,2, 3,4, 5,2, 5,4. ஸோ இப்போ பை யூஸிங் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a அண்ட் b அதை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ a எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a into b. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இருக்குல்ல ஆஃப் எலிமெண்ட், ஸோ இந்த எலிமெண்ட் ஆஃப் a into bன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப்லேயே வந்து a into b தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ், ஸோ இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், இது வந்து செகண்ட் கோஆர்டினேட், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a into b. ஸோ இப்போது இந்த கிவன்லேருந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ a into b is equals to சேம் அதே கிவன் தான் எழுதியிருக்கீங்க, 3,2, 3,4, 5,2, 5,4. ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சொல்கிறதால ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் எடுக்கிறோம். ஸோ 3, இங்கேயும் 3, இங்கே 5, அதே மாதிரி இங்கேயும் 5. ஸோ இப்போ நம்மளுக்கு a என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணிடலாம். ஸோ therefore a is equals to 3,5. ஸோ இதுதான் நம்மளுக்கு a உடைய வேல்யூ, ஓகேவா. இப்போ அதே மாதிரி செகண்ட் கோஆர்டினேட் வச்சு b உடைய வேல்யூவை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ b is equals to set of all second coordinates of elements of a into b. ஸோ இதே மாதிரி a into b is equals to second, ஸோ 2, 4, 2, 4. ஸோ இதே தான். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே நம்பர் வந்து டுவைஸாக வந்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து இங்கே 3,5 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6 இருந்துச்சுன்னா நம்ம 3, 4, 5, 6 அப்படி தான் வந்து எடுக்கணும். இங்கே சேமாக இருக்கிறதுனால ரெண்டு நம்பரை சேர்த்து ஒரே வாட்டி வந்து எடுக்கணும், ஓகேவா. ஸோ இப்போது therefore b is equals to 2,4 அப்படின்னு நமக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருந்த கொஸ்டினில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, தென் ஃபைண்ட் a and b. ஸோ a உடைய வேல்யூ வந்து 3,5, b உடைய வேல்யூ வந்து 2,4. ஸோ thus a is equals to 3,5 and b is equals to 2,4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ ஹென்ஸ் obtained அப்படின்னு போட்டுக்கணும், ஆர் ஹென்ஸ் ப்ரூவ்ட், நீங்கள் என்ன போடுறதாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன, ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன, இன்டீஜர்ஸ்னால் என்ன, ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5 செட். ஸோ இது வந்து 1 அண்ட் தென் திஸ் 2, 3, 4, 5. ஸோ இந்த 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 10th வந்துட்டு ஹார்டாக இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி 9th படிச்சிங்களோ அதே மாதிரி தான் 10th, ஓகேவா. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்ன, ஸோ n is equals to 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்து n நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து ஒரு ஹோல் தான், ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிளை மைண்டில் திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ ஹோல் அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் தான் சேர்த்து கேட்குறாங்க. ஸோ அப்போது 0லேருந்து, ஸோ 0, 1, 2, 3, ஸோ இது எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ். ஒரு ஹோல் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பேசும்போது ஒரு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னென்னா z, இதை வந்து ஜெட்டில் நேம் பண்ணுவாங்க, ஹோல் நம்பரை w, நேச்சுரல் நம்பர்ஸை n. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா
ஸ்டார்டிங் ஃப்ரம் மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூ வரைக்கும், மைனஸ்லேருந்து ப்ளஸ் வேல்யூக்கு போகிறது தான் வந்து இன்டீஜர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ வந்து q இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேஷனல் நம்பரை வந்து q அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஸோ q இஸ் ஈக்குவல்ஸ் டு p by q. ஸோ pயும் qவும் வந்து பிலாங்ஸ் டு z. zனா என்ன? இன்டீஜர்ஸ். வேர் q டஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. q வந்து 0 இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? q இஸ் ஈக்குவல்ஸ் டு p by q தானே. இது வந்து டிவிஷன் மெத்தட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ டிவிஷனுக்கு லெட் p இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 அண்ட் q இஸ் ஈக்குவல்ஸ் டு 3ன்னு வைக்கிறோம். ஸோ இப்போது q இஸ் ஈக்குவல்ஸ் டு p by q பண்ணும்போது 3/3 அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 வரும். அதே நம்ம லெட் p is equals to 3 and q is equals to 0 அப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணோம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்மால் q. ஓகேவா? ஸ்மால் q சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் q is equals to p by q. ஸோ 3 டிவைடட் பை 0னா நம்மளுக்கு வந்து எந்த ஆன்சர் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து q டஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதுதான் q பார் தான் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 டாபிக்ஸ், இந்த 5 கான்செப்ட், ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, இன்டீஜர்ஸ்னால் என்ன, ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸ், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினில் 3,2 அந்த இடத்துல வேறு நம்பர் போட்டு கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.